வணக்கம் அன்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவுகளுடன் பதிவிட்டு வருகிறது சாமுண்டி மந்திராலயா. இன்றைய பதிவாக தொடர்ச்சியான பதிவில் நம்மளுடைய 12 ராசிகள் 2026க்கான பலன்களை சொல்லி வந்தோம். அடுத்தபடியாக சனி பயிற்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய மார்ச் 6ல் நடைபெறக்கூடிய சனி பயிற்சியினுடைய தன்மைகள் என்ன, சனி எவ்வாறு செய்வார், எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறார், அந்த 7.5 சனின்னு சொல்லுவோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். மேஷத்துக்கு தான் போகிறாரு, மேஷத்துலேருந்து போகையில் எதுலேருந்து விடுபடுறாரு. 7.5 சனி அப்படிங்கிறோம், அப்படி இல்லை, 8.5 வருஷத்தினுடைய சனி. ஒரு வருஷம் சனியினுடைய தாக்கம் இருக்கும். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம 7.5 வருஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, 8 வருஷம் அதனுடைய ஒரு வருஷம் ஒரு தாக்கம், நன்மை, பல தீமைகளும் கொடுப்பார். அதிக நன்மையே கிடைக்கும் அந்த ஒரு வருஷ தன்மையில். இந்த 7.5 சனி எந்த வாறு அந்த மார்ச் 6ஆம் தேதி நடப்படக்கூடிய 7.5 சனி 12 ராசியிலையும் எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை சொல்ல போகுது. மிக அற்புதமான சனி பயிற்சி இந்த 2026 எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சியில் சனி பயிற்சி மிக முக்கியமான பயிற்சியாக கொடுப்பது. எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும், எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும். நன்மைகள் இருக்கக்கூடிய ராசிகள் பெரும்பாலும் நீங்கள் இருக்கக்கூடிய குல தெய்வங்களை வழிபட்டு போகிறது அது இயல்பான விஷயம். தீமைகள் இருக்கக்கூடிய ராசிகள் போய் கோயில்கள், எந்த கோயிலில் நீங்கள் விளக்கு போடணும், எந்த கோயிலில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறோம். 7.5 சனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம், மீனம், கும்பம், இந்த 3 ராசிகளை சனீஸ்வர பகவான் ஆதிக்கத்துக்கு கொண்டு வரார். அதுக்கு அப்பாற்பட்டு எந்தெந்த ராசியிலேருந்து இது பண்ணுறாரு, அவருடைய பார்வை தன்மை என்ன, எத்தனாவது இடம் பிடிக்கி, அந்த சனியினுடைய பேர் என்ன, அந்த சனி நம்மளை விட்டு எதில் இருக்குது, எதுலேருந்து விலகுது, அந்த விலகுதனுடைய நன்மைகள் என்ன. சனி பார்வைகள் நிறைய இருக்குது இல்லையா. ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு நன்மைகளும் உண்டு, சில பார்வைக்கு தீமைகள் உண்டு. அதாவது எவ்வாறு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனை சந்தோஷமாக பார்க்குற பார்வையும் இருக்குது, கோபமாக பார்க்குற பார்வையும் இருக்குது. கோபமாக பார்க்கையில் அவனுடைய கஷ்ட நஷ்ட விளைவுகள் என்ன, சந்தோஷமாக பார்க்கக்கூடியதில் அதனுடைய விளைவுகள் என்ன, சந்தோஷமாக பார்க்குறவருக்கு என்னவாறு நன்மைகள் நடக்கும், கோபமாக பார்க்குறவருக்கு என்ன தீமைகள் நடக்கும். அதான் பார்வை. 1ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 2ஆம் பார்வைன்னு சில பார்வைகள் இருக்குது இல்லையா. அந்த பார்வையின்படி சனியினுடைய 7.5 சனிக்கு அப்பாற்பட்டு நிறைய சனிகள் பேர்கள் இருக்குது. அந்த பேர்கள் படி அவர் எப்படி செய்வார், இப்போ பாதிக்கப்பட்டவங்க எப்படி நன்மைக்கு வருவீங்க, பாதிக்கப்பட போகிறது எப்படி, என்ன பண்ணலாம், ஏது செய்யலாங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக பஞ்சாங்கப்படி நம்ம கணித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசியினுடைய தன்மை 12 ராசியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக தனித்தனியாக கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். எதுக்குன்னா இது பஞ்சாங்க கணிப்பீடுகளில் இப்போ நம்ம சனிப்பயிற்சிக்கு முன்னே இந்த வீடியோ விடணும். எனக்கு இந்த 12 ராசிகளுக்கு உண்டான அது வேலைகளை ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு மாந்திரிக வேலைகளும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு. சனிப்பயிற்சி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சனிப்பயிற்சியில் மிக செல்வந்தராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் ஒன்றும் இல்லை. அவர் கடன் ஆகணும்னா அதுக்காண்டி நான் பல கோடி வச்சுருக்கேன், நான் கடன் ஆக முடியுமானா தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 வீலர் லோனை போடுவீங்க, உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு டிரைவர் கூட நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம். இப்போ எனக்கு 10 2 வீலர் இருக்குது, இந்த 2 வீலர் வாங்கிக்கணும், அந்த 2 வீலருக்கு நீங்கள் கடன் ஆகணும். கடன் வாங்கி அப்படி தான் ஒரு ஆள்கிட்ட வெளியாள்கிட்ட தான் கடன் வாங்கணும் இல்லை. நம்ம ஒரு வண்டி வாகனம் லோன் போட்டாலே அது கடன் தான். அதே மாதிரி வாங்கி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வீடு கட்டுனா இப்போ பெரிய கடன் ஆகும், சுமையாகும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பத்திரத்தை உங்களுடைய முக்கியமான மாமா, அத்தை, அதே மாதிரி முக்கியமான இருக்கவங்கக்கிட்டேயோ இல்லை உங்கள் உறவினர்கள்கிட்டையோ யார்கிட்டையோ உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள்கிட்ட சும்மா எழுதாமல் ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா, 1 கோடி ரூபா வேல்யூ உள்ள அதுக்கு எப்படி 100 ரூபா, அது கடன் தான். அந்த காசை வாங்கி நீங்கள் வைக்கணும். வச்சாதான் அந்த பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, கடன் மாறிடணும். அப்படி பரிகாரங்கள் என்ன, நம்ம கோயிலில் போகாமலே நம்ம சில பரிகாரங்கள் பண்ணலாம். அந்த பரிகாரம் பண்ணோன்னா நமக்கு அந்த அவ்வாறு பிரச்சனைகள் இருக்காது. கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா,
இல்லை கல்யாணம் இந்த டயத்தில் தான், இந்த சனிப்பயிற்சியில் தான் நம்ம 2026 கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ணோம். இல்லை இந்த 2.5 வருஷம் சனிப்பயிற்சி முடிவுக்குள்ளே ஏதாவது நமக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற சார்ந்த விஷயங்களை மிக துல்லியமாக பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம கணிச்சிருக்கோம். அதுக்கப்பாறு ஏன் ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறோம், குறிப்பிட்ட கோயிலுக்கு போக சொன்னால் அந்த கோயிலில் அப்படி என்ன பிரசிஷ்டி பெற்றது இருக்குது, அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம அங்கே எப்படி கிடைக்கி அப்படிங்கிற அது ஒரு ஆய்வு. அதுக்கப்புறம் 7.5 சனியை எல்லாருமே 7.5 சனினா எல்லாத்துக்கும் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. விஞ்ஞான ரீதியாக 7.5 சனினா எப்படி, அந்த விஞ்ஞானத்தினுடைய மூலியமாக நமக்கு 7.5 சனி நம்ம கிரகங்களை தாண்டையில் அந்த கிரகத்தினுடைய ஒளிக்கற்று நமக்கு வராமல் நமக்கு என்னென்ன பாதிப்பு வர்றது தான் நம்ம பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல போகிறோம். பஞ்சாங்கத்தில் 7.5 வருஷம் அந்த பூமி சனி பகவான் கடந்து நம்மளை போவார். அந்த கடந்து போகக்கூடிய இதில் நம்ம பாதிக்கிறது என்ன, அதில் எப்படி இந்த 1ஆம் வீடு 2ஆம் வீடுனா இப்படி துல்லியமாக ஒரு ஜோதிட படிக்கிறது கூட விஞ்ஞான ரீதியாக ஜோதிட சாஸ்திரங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது உங்களுக்கு நல்லது. நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ நாங்கள் இப்போ முழு மாந்திரிகர் தான், நான் ஜோதிடரானா இல்லை. ஜோதிடமும் நம்ம தேவைப்படுது. ஜோதிடம் இல்லைன்னா மாந்திரிகம் இல்லை. பிரபஞ்ச சக்தியை ஆள்கொள்றதே கிரகங்கள் தான். அந்த கிரகங்களை கரெக்டாக பயன்படுத்தினா தான் மாந்திரிகம் பயன்படுத்த முடியும். மாந்திரிகமும் ஜோதிடத்துக்கும் மிக தொடர்புடைய விஷயம். மாந்திரிகத்தை எந்த ஓரையில் யாருக்கு பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தா தான் பண்ண முடியும். சும்மா எடுத்தோம் பண்ண பூஜைகள்லாம் பழிக்காது. கெட்ட உரையில் கெட்டையை பண்ணணும், நல்ல உரையில் நல்லது பண்ணணும். சனி உரையில் இருக்க இப்போ ஒருத்தனுக்கு செய்யணும், சனி உரையில் பண்ணால் அவனுக்கு அசால்ட்டாக அவனை அடிச்சிடலாம். சனி உரைங்கிறது அமாவாசை மாதிரி. சனி உரைங்கிறது எப்படின்னா அமாவாசை எப்படி இருட்டாக இருக்கோ அதுபடி சனி பகவான் இருட்டு. சனி பகவான் அதான் அவருடைய நீங்கள் நவக்கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கருப்பு நிறமாக குறிப்பிடப்படுது. அது ஒருத்தருக்கு கல்வி சார்ந்த ஏதாவது வேணும் அப்படின்னா குரு உரையில் நம்ம பண்ணணும். ஒரு கணவன் மனைவி வசியம் இல்லை ஒரு காதலர் வசியம் அது மாதிரி செய்யணும்னா சுக்கிர உரையில் பண்ணணும். அது நான் அப்படியே சொல்லிகிட்டே போனோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவுகள் அது புரியும். இதே மாதிரி மாந்திரிகமும் ஜோதிடமும் மிக முக்கியம். ஜோதிடம் வேறு மாந்திரிகம் வேறு இல்லை. அந்த ஜோதிட கலை மாதிரி மாந்திரிக கலை, மாந்திரிக கலையும் ஜோதிட கலையும் ஒன்று தான். இப்போ அதை 2 பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அவங்க இப்போ ஜோதிடம் பார்த்து இப்போ நம்ம அந்த கோயில்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறது ஜோதிடம். செய்வன சார்ந்த பாதிப்புகள் பரிகாரங்களை நம்மளே எடுக்கிறது நம்ம மாந்திரிகம். முடிஞ்சளவு நீங்கள் மாந்திரிகத்தை ஜோதிடத்தை பார்த்துட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சில உடல்நிலைக்கு சரினா நீங்கள் பக்கத்தில் இருக்க மாந்திரிகரை யாராவது போய் பாருங்கள். முன்னோர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா மிக முக்கியம். உங்கள் ஊர் எந்த சாமி இப்போ என்னை மாதிரி மாந்திரிகரை பார்க்கணுங்கிறது கூட இல்லை. ஒரு காய்ச்சல் அடிக்கா போய் டெஸ்ட் எடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். போய் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்டலாம் பார்த்துட்டு அதுக்கு அப்பாற்பட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கோயில் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலில் அம்மன் கோயிலில் போயிட்டு என்னை மந்திரிச்சு விடுங்க அப்படின்னா அந்த பூசாரி மந்திரிப்பார். எங்களை மாதிரி ஒரு மாந்திரிகரை மந்திரிக்கலாம் நீங்கள் தேடாதீங்க, அதுக்கு உங்களுக்கு செலவாகிட்டு இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அது எந்த கோயிலாக இருக்கட்டும் அந்த கோயிலில் போய் நீங்கள் மந்திரிங்க கேட்கும். ஏன்னா அந்த மந்திரிக்க டயத்தையும் பாருங்கள். அந்த டைமும் உங்களுக்கு நல்ல டைமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஜோதிடம் வேறு மாந்திரிகம் வேறு இல்லை. மாந்திரிக பதிவுகளும் நம்ம அடுத்தடுத்து பதிவு போட இருக்கிற காரணத்தினால இந்த சனிப்பயிற்சிக்கு உண்டான இதைகளையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லி வரேன் நண்பர்களே. 2026 மார்ச் 6ஆம் தேதி இருக்க பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகளை மிக துல்லியமாக சாமுண்டி மந்திராலயா கிடைத்து வெளியிடுகிறது நண்பர்களே. பஞ்சாங்க அடிப்படையில் வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம்.